ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொமோஷனுக்கு செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க. அண்ட் இப்போ கிடைச்ச ஒரு லேட்டஸ்ட் புஷ் பாத்தீங்கன்னா, நம்ம குட் பேட் அக்லி படத்துக்காக மைத்ரி மூவி சைட்ல இருந்து கிராண்ட் ஆடியோ லான்ச் அப்படி இல்லைனா ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படின்னு ஒரு பிக்கஸ்ட் மூமெண்ட்டை கிரியேட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அது பிக்கஸ்ட் ஸ்டேடியத்துல தான் நடத்துவாங்க. அப்போ நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு வேற லெவல் செலிப்ரேஷன் பண்ணலாம். அண்ட் இப்போ வரைக்கும் அது ஒரு பேச்சுவார்த்தையா போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த பேச்சுவார்த்தையிலும் அஜித் சார் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஷோவை கண்டெயின் பண்ணணுன்றது மைத்ரி மூவி சைடு மிகப்பெரிய ஆசை. ஏன்னா அவங்களோட ரீசெண்ட் படத்துக்கு எல்லாமே இப்படி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், கிராண்ட் ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் இப்படின்னு பிரம்மாண்டமா ஒரு ஷோ நடத்துறாங்க. அவங்க படத்துக்கு செம்ம ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதே போல இப்ப குட் பேட் அக்லி படத்துக்கும் இந்த மாதிரி ப்ரமோஷன் பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சீக்கிரமே இதை முடிவு பண்ணி அதுக்கான ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பா இந்த நியூஸ் உண்மையா இருக்கணும். நம்ம ஏகே ரசிகர்கள் இப்படி ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆல்ரெடி வலிமை படத்துக்கு இந்த ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் புக் பண்றதா இருந்தது. பட் அதுக்குள்ள கோவிட் டைம்ன்றதுனால அதை தெலுங்கு சைடுல மட்டும் அந்த ஈவெண்ட் கண்டெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் ஒரு ஈவெண்ட் பெருசா இல்ல, ப்ரமோஷன் இன்டர்வியூ மட்டும் தான் இருந்தது நம்ம ஏகே படத்துக்கு. சோ கண்டிப்பா இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்தணும். அது பிரம்மாண்டமா இல்லனாலும் சரி, ஜஸ்ட் நம்ம ஏகே ரசிகர்கள் அங்க நேர்ல போயிட்டு எல்லாரையும் விஷ் பண்ணி வேற லெவல் செலிப்ரேட் பண்ணணும்ன்றது மிகப்பெரிய கனவு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குட் பேட் அக்லி படத்துக்கு கிராண்ட் ஆடியோ லான்ச் அப்படி இல்லனா ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கண்டெயின் பண்றதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.